வந்துட்டானுங்க கடங்காரனுங்க. இன்னைக்கு பழைய பாக்கியை வசூல் பண்ணாமல் சிங்கிள் டீ கூட கொடுக்கக்கூடாது இவனுங்களுக்கு. அண்ணாச்சி 2 டீ முதல்ல காசு கொடுங்க, அப்புறம் தான் டீ போடுவேன். அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க அண்ணாச்சி, அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துட்றோம். அடுத்த வாரம் கதையை நிறைய கேட்டுட்டேன். காசு கொடுத்தா டீ, இல்லைனா ஓரமாக போங்க. ஓ, எங்களுக்கே டீ இல்லையா? எங்களை மீறி இன்னைக்கு நீ எப்படி வியாபாரம் நடத்திடுறன்னு நாங்கள் பார்க்குறோம். தம்பி, நான் போடுற டீயை குடிக்க 7 கடல் 7 மலையை தாண்டி வருவாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட கை பக்குவம் என்னது. சுண்டக்கா பசங்க, நீங்கள் ஏன் வியாபாரத்தை கெடுக்க போறீங்களா? அப்படியா? அதையும் பார்ப்போம். ஏமாச்சி, ஈனமானம் சூடு சொரணம் உள்ளவன் எவனாவது இந்த கடையில் டீ குடிப்பான்? ஈனமானம் உள்ளவன் எவனும் இந்த கடையில் குடிக்க மாட்டான். சாரை பார்த்தா எல்லாம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ணே, இந்தாங்க எனக்கு டீ வேணாம். எங்க காசு கொடுத்துட்டு போங்க. காசா? நான் எங்க டீ குடிச்சேன்? சும்மா வாயதான் வச்சிருந்தா. அண்ணே ஒரு டீ. ஏமாச்சி, அறிவு உள்ளவன் எவனாவது இந்த கடையில் டீ குடிப்பான்? அப்படி குடிச்சா கண்டிப்பா அவன் முட்டாள் தான் மச்சி. அண்ணே டீ கேன்சல். சார் டீ போட்டுட்டேன் சார், குடிச்சிட்டு போங்க. வேணாண்ணே, எனக்கு வயிறு சரியில்லை. தம்பி ஒரு டீ போடுப்பா. இதோ ஒரு நிமிஷத்தில் போட்டு தந்துடுறேங்க, உட்காருங்க. மச்சி, நேத்து எங்க ஏத்து வீட்டு தாத்தா இறந்துட்டாரா? ஏண்டா, என்னாச்சு? அதோ அந்த தாத்தா உட்காந்துட்டு இருக்கார்ல, அந்த பெஞ்சில் உட்காந்துதான் இந்த கடை டீயை குடிச்சாராம். குடிச்சிட்டு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வச்சாராம். இதோ இந்த இடத்துல தான் மல்லாக்கா விழுந்து இறந்துட்டாராம். தம்பி டீ வேணாம்பா எனக்கு. ஐயா இருங்க, டீ போட்டுட்டு குடிச்சிட்டு போங்க. போடா போக்கத்தவனே, உன் டீயை குடிச்சிட்டு என்னையும் சாவ சொல்றியா? சரி, எல்லாரும் வேலையில இருங்க. நாங்கள் 2 பேரும் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறோம். சரி வாடா, நம்ம போய் டீ வாங்கிட்டு வந்துடலாம். யாரு? நானா? ஆமாண்டா, தீனி பண்ணுறோம், வாடா. டேய், என்னை விட்டுட்டு போகாதடா, நானும் வரேன் இரு. அண்ணே ஒரு 50 டீ பாசங்கண்ணே. 50 டீயா? சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், கடன் போட்டு கொடுத்துட்றேன். 50 டீயா? விடக்கூடாது மச்சி, இதை கெடுத்தே ஆகணும். அண்ணே, உங்கள் கடையில் போண்டா பஜ்ஜிலாம் இருக்கா? இருக்கு சார். எத்தனை வேணும்? எல்லாத்துலேயும் ஒரு 10 கட்டுங்கண்ணே. சரிங்க சார். இவன் வேற ஒருத்தன் தீனி பண்ணுறோம், சும்மா இருக்கானா பாரு. ஏமாச்சா, 2 நாளைக்கு முன்னாடி இவங்கள மாதிரியே வேனில் வந்தவங்க டீ குடிச்சிட்டு போனாங்களே, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகம் இருக்குடா. அதுக்கு என்னப்பா? அந்த வேனு போகிற வழியிலே அப்செட் ஆகிடுச்சு போச்சு. அதில் இருந்தவங்களுக்குலாம் பயங்கரமாக அடிபட்டு போச்சான். அதுக்கு இப்போ இல்லைடா. அது மட்டும் இல்லடா, இந்த மாதிரி 5-6 சம்பவம் நடந்திருக்கான். இங்கே டீ குடிச்சிட்டு போகிற வேன்லாம் கவுந்து போகிறான்டா. இந்த டீ கடையோட ராசி அப்படிடா. சாரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியறாரு, அவரும் வேனில் தான் வந்திருக்காரு. யோ டீ கடைக்காரர, சொல்லுங்க சார், வேற ஏதாவது வேணுமா? வேற ஏதாவதா? யோ இதெல்லாம் டீ கடையா இல்லை எமலோக நுழைவு வாயிலா? டீ கேன்சலுங்க. சளியாக முடிச்சுடுங்க, என்ன சொல்லி தொலைச்சானுங்க தெரியலையே. சார் டீ போட்டாச்சு சார், எடுத்துட்டு போங்க சார். போயா, உன் டீயை குடிக்கிறது ஒன்று, எமலோட எரும மாட்டை கூடவே கூட்டிட்டு போறது ஒன்னியா? மச்சான், இன்னும் பச்சி போண்ட பார்சல் வரல. இவன் ஒருத்த எப்ப பாரு திங்கிறதுலயே இருக்கான். டேய், நம்ம உயிர் பச்சிதான் பெரிய விஷயம், பச்சி போண்ட பார்சல் தான் முக்கியமா? போற வழியில பசுங்களா? டேய் தீனி பண்டாரோம், அந்த 2 நல்ல மட்டும் இல்லைன்னா நேரம் நம்ம பரலோகம் போய் சேர்ந்துருக்கோம்டா. அது நாங்கள் தான். உங்க 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. பரவாயில்லைங்க சார், இது எங்கள் கடமை. வாடா போலாம். நல்லா இருங்கடா. என்னமோ சொன்னீங்க, 7 கடல் 7 மலைன்னு. பார்த்தீங்களா எங்கள் பவரை? நல்லாவே பார்த்துட்டேன்டா சாமி. நமக்கு மட்டும் எங்கேருந்து தான் இப்படி வரானுங்களோ. இந்தாங்கப்பா டீ, குடிச்சிட்டு கிளம்புங்கப்பா. படுபாவிங்க, சிங்கிள் டீக்காக என் மொத்த வியாபாரத்தையும் கெடுத்துட்டானுங்களே. அண்ணே, டீ சூப்பராக இருந்ததுண்ணே, நாங்கள் போயிட்டு வரோம். போங்க, போயிட்டு தயவு செய்து வராதீங்கடா இந்த பக்கம். அது எப்படி? நாளைக்கும் நாங்கள் வருவோம். சரி வாடா போலாம், இனிமே நமக்கு இங்கே என்ன வேலை?